உங்களோட படங்கள்ல அறிமுகமான சில இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ இப்போ அஜித் சாரை வச்சு ஒரு பெரிய படம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுல நீங்களும் அசோசியேட் ஆகுறீங்க அப்படின்னும்போது அதை இப்ப நான் சொல்லக்கூடாது. அது வந்து கம்பெனி தான் சொல்லணும். ஓகே. பட் டெஃபினட்டா நல்ல நியூஸ் இருக்கும். டெஃபினட்டா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஐகானிக்கா இப்போ இப்போ விஜய் சார்னா இப்போ ஒரு ஐகானிக்கா தெரி மியூசிக் இருந்துச்சு. தனுஷ் சார்னா அவருக்கு அசுரன் இருந்துச்சு. அந்த மாதிரி அஜித் சார்னா ஒரு ஐகானிக்கா என்னோட பெஸ்ட். அவருக்கு நிறைய இருக்கு ஐகானிக்கா. என்னோட சைட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பா என்னோட சைட்ல ஒரு பெஸ்டான ஒரு ஒர்க் நான் கொடுக்கணும். என்னோட உழைப்புல வந்து 100% கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அது ஒரு நல்ல ஒரு உழைப்போட வந்து சேரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண கிரீடம் படமே அது கதையாவே இமோஷனலான கதையாவே வந்து ஒரு மாஸ் ஃபிலிம் கிடையாது, ஒரு இமோஷனல் ஃபிலிம். ஆனா இருந்தாலும் அதுல ஒரு அக்கம் பக்கம், விழியில் உன் விழியில், கனவெல்லாம் பலிக்குது அப்படின்னு ஒரு ரொம்ப கிளாசிக்கான ஒரு ஆல்பமா அமைஞ்சது. இது வந்து எப்படி சொல்றது, இட் ஷுட் பி சம்திங். நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், மாஸ்க் எல்லாம் மாஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த ஆல்பம் இருக்கணும்னு நான் நம்புறேன்.